பட்டுக்குட்டி, உனக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் வந்து வாங்கிக்க. கொண்டாங்க கொண்டாங்க. இதுக்கு அதான் காலையில இருந்து பல்லுல பச்சை புல்லு போடாம பல மணி நேரமா காத்து கிடக்கேன். ஆஹா, செம்ம டேஸ்டா இருக்கே. எங்க அம்மா கூட பார்சல் பண்ணிக்கிறேன். வண்டியில நிறைய வாழைப்பழம் வச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு யானையா பெட்ரோலுக்கு வேஸ்டா கஷ்டப்பட்டு தேடி அலைய வேண்டாம். எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துருங்க, நானே எல்லாத்தையும் சாப்பிட்றேன். இது பச்சையா இருக்கு. இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பழுத்து வச்சு நாளைக்கு முதல் ஃபிளைட்டை பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க. ஓகே, அடுத்தால பாப்போம். யார எது கொண்டு வர போறியே? எல்லா ஆளுமே விருந்தையை வீசிட்டு வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க. சரி பாய், கடையில் நேரமா பழுக்க வச்சு எடுத்துட்டு வந்துருங்க. அம்மாவுக்கு பார்சல் கொண்டு போறேன்னு சொன்னேன். எனக்கே பத்தல, அதுக்கு எந்த கொண்டு போறது? அது பச்சை பிள்ளைய மேட்டும். அடே, எங்கடா போய் முடி வெட்டிட்டு வந்த? இப்படி அறவுரையா ஊட்டிட்டு வந்திருக்கியே ஆமண்டையா. தொடவே முடியல, முடி ஒண்ணு முள்ளு மாதிரி நிக்குது. எப்பதான் பிடிச்சிருக்கிறதே? ஐயோ இவனா, இவங்க அண்ணால பட்டா போன மாசம் கடனா வாங்கின கரும்பை திரும்ப கேட்டு கண்டபடி கழுவி ஊத்துவானே. ஆழத்தை பார்த்த மாதிரி பம்பிக்கிட்டே எஸ்கேப் ஆயிர வழிதா. ஆஹா, குறுக்குறும் டவுட்டா பாக்குறானே. என்ன முருகேசா, மூஞ்சி அந்த பக்கமா திருப்பிக்கிட்டு முழு ரோட்டையை அடைச்சுக்கிட்டு போற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஆத்துல ஓடுற தண்ணியை அப்படியே அளந்து பாத்திட்டு போறேன். பார்த்து ரொம்ப ஆழத்தை போய் அளந்துடாத, அப்படியே அடிச்சுட்டு போயிடும். இந்த விளக்குமாறு குண்டாயா எங்க? இப்படி கூட்டுனா விளங்கிடும். சுத்தம் பண்றாங்கிற பேர்ல மண்ணள்ளி குசி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க. அத்தனை குப்பையும் அப்படியே கிடக்கு. எப்படி கூட்டி போயிருக்கணும்னு கணக்கு வத்தியார் கணக்கா அவனுக்கு கத்து தரம் பாரு. இப்படி சுத்தி சுத்தி சுத்தம் பண்ணணும். பா, அதுக்குள்ள கண்ணை கட்டுதே. ஏப்பா தம்பி, அந்த விளக்குமாறு பிடிக்க நீ ஒன்னும் பெரிய விளக்கம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். நான் என் வேலையை பார்க்கணும், அதை எங்கிட்டயே கொடு. என் ஏரியாவை நானே சுத்தம் பண்ணிப்பேன். நீ தூரமா போய் நின்று வீடிக்கு மட்டும் பாரு. என் வேலையை செய்ய விடாம குறுக்க வந்து குழுமத்தனமா நான் அதை உம்மாட்ட சொல்லி அடி வாங்கி வச்சிருவேன். குட்டியான லோட் ஏத்த வந்தாச்சே, இதை யாருக்கு டெலிவரி பண்றது? உங்க அம்மாவுக்கு அர்ஜென்ட்டா டெலிவரி பண்ணணும். போட்டது பத்தலன்னு ஒரே சத்தம். பார்த்து பார்த்து மெதுவா போ, வண்டி சேத்துல ஸ்லிப் ஆயிர போகுது. ஏய், லோடு ஒரு பக்கமா ஒதுங்கிடுச்சு. வண்டி குப்புற சாஞ்சு லோடு ஃபுல்லா மண்ணுல செதறிட போகுது. சேஃபா வந்து சேர்ந்துருவோம்ல. என்னை மட்டும் குளிச்சு வச்சு ஒரு மணி நேரமா புரட்டி தேய்க்கிறாங்க. தேய்ச்சதெல்லாம் போதும், என்ன விடுங்கண்ணா. இலே, தண்ணி ஐஸ் கட்டியாட்ட இருக்குடா. இந்த மார்கழிக்குள்ள இம்முட்டு தண்ணிய மொத்தமா கொட்டாதீங்கய்யா. சளி பிடிச்சதுன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். ஒரு வாரமா குளிக்காம என்ன ஆட்டம் போட்ட? நல்லா தேய்ச்சி குளிச்சா தான் அதுக்கெல்லாம் போகும். என்னால முடியல சாமி, கத்தி கூப்பாடு போட்டாத்தான் நிறுத்தணுங்க. பல்லெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுதே. இலே, என்னால முடியலடா. பள்ளிக்கூடம் திறந்துச்சோன்னா ஒரு துணி கூட அசர மாட்டான். இந்த தொடப்பத்தை கையில எடுத்தாதான் பையன் ராக்கெட் வேகத்துல கிளம்புவான். இந்த வெப்பனை நான் கையில எடுக்கலைன்னா கிளம்புறதுக்குள்ள உசுறு போய் வந்துடும். கிளம்பு. ஏய், நில்லு. ஹார்ன் அடிச்சா அண்ணனுக்கு பிடிக்காதே. ஹார்ன், பிரேக், ஆக்சிலேட்டர் எல்லாம் உங்க கையில இருக்கலாம். ஆனா இந்த ரோட்ல நடக்கிற பர்மிஷன் என்னோடது. ஏன்னா இது என்னோட தாத்தா காலத்து சொத்து. சிக்னல் ரூல்ஸ் எல்லாம் சிட்டில வச்சுக்க. இங்க நான் தான் போலீஸ் செக் போஸ்ட் எல்லாம். ரெஸ்பெக்ட் கொடுத்த டயர், இன்ஜின், லைஃப் எல்லாம் சேஃப். ரெஸ்பெக்டோட போ, இல்லாட்டி என்னோட வீட்டு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்கும். பஸ் லேட் ஆகுதே. உனக்கு லேட் ஆச்சுன்னா லீவ் போட்டுறேன். ரோடு ஃப்ரீயா தானே இருக்கே? ரோடு ஃப்ரீ தான், ஆனா என்னோட பர்மிஷன் இல்ல. ஓவர்டேக் எடுக்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாரும் ஸ்லோவா போங்க. ஜேய், எங்கடா முந்திக்கிட்டு போற? வரிசையில் நின்றா வேணா. எவனாவது முந்திரி கூட்ட மாதிரி முந்திக்கிட்டு வந்தீங்க, அப்புறம் வண்டி இன்ஜின் முந்திரி பெருக்கு மாதிரி பிதுங்கி வெளியே வந்துடும். அப்படிதான் சொல்லிட்டேன். இந்த குட்டி யானைக்கெல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்தது? என்னை ஒரு மனுஷனை வச்சு யானைய கூட மதிக்காம சீன் போடுதே. டாடா ஏஸா இருந்தாலும் சரி, டாரஸ் லாரியா இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் எல்லாம் இங்க செல்லாத மவனே. எனக்கு சேர்த்து கப்ப மட்டுமா, அதுவும் ஒரு கட்டு கரும்பா இருந்தா ரூட் கிளியர் ஆகும். பழனிசாமி, ரொம்ப நேரமா ஒரே இடத்துல குத்த வச்ச குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கியே, அது செல்ல மூடிட்டு இருக்கியா? நான் கூட என்னமோ நினைச்சேன். ஊரே டவர் எங்க கிடைக்குன்னு தேடுது. இங்க என்னடான்னா டவர் இல்லாத காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஓடாத செல்லையே அப்படியே 1.5 மணி நேரமா பாத்துட்டு இருக்கான். இன்னைக்கு வழக்கம் போல வாழைப்பழமா? இவ்வளவு பெரிய வயிற்றுக்கு இதெல்லாம் பல்லு குத்திக்கு கூட பத்தாது. அது என்னது, பழன்னு பழகார டப்பா மாதிரி இருக்கு. அது எனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கியா? பழம் நல்லா டேஸ்டா இருக்குப்பா. இரு, பழம் நழுவி மண்ணல் ஊத்துற போதே பார்த்து பக்குமா ஊட்டி விடு. வெரி குட். ஆனா என்ன வேணா சொல்லிக்க, என் மனசு தீனி டப்பா விட்டு தேச திருப்பவே முடியல. அதையே நினைச்சு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன், இந்த 2 டப்பாவும் காலி பண்ணாவும் இந்த இடத்த விட்டு நான் போறதே இல்லை.
யோ ஒரு நிமிஷம் இரியா, சும்மா வெடி எடுத்தா நல்லா இருக்காதே. இரு, என் மொட்டை மண்டைக்கு முதல்ல விக்க மாட்டேங்கிறேன். இப்ப இடியா எப்படி ஸ்டைலா இருக்கா? இரு, முடிய ஒரு சிலிப்பு விடுறேன். ஏய் நிறுத்து நிக்கு கரடு வச்சு. ஒரு நிமிஷம் இடியா, நல்லா எடுத்து மாட்டிக்கிறேன். ஏப்ப வண்டிய ஓடங்கிட்டு ரூல்ஸ் தெரியாதா? இந்த ஏரியாவுக்குள்ள வந்தா எனக்கு கரும்பு வரி கட்டாம என்ன கடந்து போக முடியாது. ஆனா நம்மாலு நம்மள பார்த்தாலே லாரியை ஓடங்கட்டிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. புதுசா வரவங்களுக்கு ரூல்ஸ் தெரிய மாட்டேங்குது. வண்டியை நிப்பாட்டாம போயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பிடிக்காம விட போறது இல்ல. ஆஹா, என்ன ஒரு டேஸ்ட்! பண்ணாரி கரும்புனாவே தனி ருசிதான். அப்படியே தேனா இனிக்குதுப்பா. இந்த ருசிக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. என்ன இருந்தாலும் இந்த டிரைவர் அண்ணனுக்கு நம்ம மேல தனி பாசம் தான். என்ன ஒத்தையா உருவி திங்க கஷ்டமா இருக்கு. அடுத்த தடவை வர்றப்ப ஒரு கத்தையா கொண்டு வந்து தள்ளி விட்டுருங்க. அப்பதான் எனக்கு வசதியா இருக்கும். போயிட்டு வந்தப்ப போற வழியில கரும்பு லாரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் அட்ரஸ் சொல்லிருங்க. அடியே அலமேலு, உனக்காக ஆகாசத்தையே தாண்டி வருவேன். இந்த சின்ன கம்பியெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. கால தூக்கவா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கே. என் காலு வேற அங்கேயும் இங்கேயும் பன்னீர் செம்பாட்ட கிடுகிடுன்னு ஆடுதே. இதை தாண்டி எப்போ நான் உன் வீட்டுக்கு வர்றதே? இந்த குச்சியை தாண்டதுக்குள்ள குசுமுக்காரன் எவனா ஒருத்தன் விதியா எடுத்திருப்பான். இனி நேரம் உன் வீட்டுக்கு தான். மலையை தாண்டி மடுவை தாண்டி இதோ உன் மண்ணா வாரேன். எனக்காக ஒரு 4 கட்டு கரும்பு ரெடி பண்ணி வை. ஏண்டாப்பா இங்கேயே அறிஞ்சிட்ட? ஆனா வணக்கங்கள, சௌக்கியமா? ஏன்னா ரோட்டுக்கு குறுக்க பந்தல் போட்டு தோரணம்லாம் கட்டி இருக்காங்களா? அப்ப இன்னைக்கு சாப்பாடு போடுவாங்களா? ரோட்ல சும்மா போற ஆளுகளுக்கெல்லாம் சுட சுட சாப்பாடு போடுவாங்களா? முதுகுல முட்டிக்காம பாத்து வா. எங்காவது தட்டி தூக்கிறாத. எல்லாரும் வந்து என்னோட சட்டையை பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு ரோடு ஃப்ரீயா இருக்குன்னு வாக்கிங் போலான்னு வந்தா ஊர் சனத்தையே கூட்டிட்டு வந்துட்டானுங்க. காட்டுக்குள்ள போனா சஃபாரின்னு வர்றானுங்க. ரோட்டுக்கு வந்தா ரீல்ஸ் போட செல்ல தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. நாம எங்க போனாலும் கண்டென்ட் எடுக்காம விட மாட்டானுங்க. வாடா வீட்டுக்கு போனா. எங்கிட்டு போனாலும் நம்மளை வச்சுதான் இவங்களுக்கு பொழப்பு. அடே தூமு மூஞ்சி, மணி 8 ஆகுது, எந்திரிடா. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? ஆமா, உனக்கு இப்பதான் விடிஞ்சிருக்கே. கண்ணை கட்டிட்டு ஓடுற மாதிரியே ஓடுறானே. உன் அம்மா அந்த பக்கம் மேய்ச்சிட்டு இருக்கே. அங்கெல்லாம் ஒண்ணு இருக்காதே. உனக்கு வச்சிருந்த எல்லாத்தையும் சேர்த்து நானே காலி பண்ணிட்டேன். யோ ஈச்சரே, அப்படியே வண்டியை உறங்கிட்டு ஆர்டிஓ செக்கிங். எங்க அந்த பக்கம் எஸ்கேப் ஆகுறேன்? வண்டியில என்ன சரக்கே? உருப்படியா ஏதாச்சும் தெரியுமா? ஐயா, இது காய்கறி வண்டிங்க. ஊட்டில வேற கேரட் மட்டும் தான் இருக்குண்ணே. என்னது கேரட்டா? அதானே என்னோட ஃபேவரட்டே. என்னப்பா அது, 1 கிலோ கேரட்டுக்கு இவ்வளவு அளப்பறையா? சரி போ, இன்னைக்கு உன் லக்கு தப்பிச்ச. நேத்தாவது தவிடு தின்னுட்டு தண்ணியை குடிச்சேன். இன்னைக்கு அதுவும் இல்ல. என்ன தம்பி வீடியோவா? நல்லா எடு. இன்ஸ்டால போடும்போது அந்த சுல்தான் பாட்டை போட்டு நல்லா கெத்தா எடிட் பண்ணி போடு. அந்த மாசம் தெரியணும். அடுத்த தடவை வர்றப்ப ஊட்டி கேரட் இல்லாம வந்த டயரை உருட்டி விட்டு கபடி விளையாண்டுரும் பாத்துக்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற? வா சீக்கிரம் ஓடி போய் குட்டையில வச்சு விளையாடலாம். அம்மா குப்பை வந்ததை பார்த்து குப்பையில சிரிக்கிறியா? இருடைய நம்ம ஆட்ட போட்டு கொடுக்குறேன். மம்மி, இந்த தடிமோட என்ன கீழே தள்ளி விட்டுட்டா. இது சாமி, இந்த அம்மா வந்துட்டேன். ஆட அறிவு விட்டவன பச்சை புள்ள இப்படியே கீழே தள்ளி விடுவ. மனசுனாயவன் குழந்தைக்கு நேரம் ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது?